ஓம் நம சிவாய. தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 15/12/2023 கார்த்திகை மாதம் 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் காலை 8 மணி வரை பூராட நட்சத்திரமும் அதன் பின்னதாக உத்திராட நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மதியம் 1:30 வரை யாருக்குங்க சந்திராஷ்டமம்? ரிஷபராசி நேயர்களுக்கு. அதன் பின்னாக மிதுன ராசி நேயர்களுக்கு. குறிப்பிட்ட ஏதாவது நட்சத்திரம் இருக்கா? நிச்சயமாக உண்டு. மிருக சீரிட நட்சத்திர நண்பர்களுக்கு. ஆக இன்றைய நாள் முழுக்கவும் மிருகசீரிட நட்சத்திர நண்பர்கள் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலில் கொஞ்சம் நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியமானது. இன்றைய தினம் நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் பரணி, பூரம் மற்றும் பூராடம்னு சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது. இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் ரிஷபம் மற்றும் கடக ராசி நேயர்கள். இவங்க எந்த நிலையிலும் இன்றைய தினம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது, கொஞ்சம் கவனித்து எந்த ஒரு காயையும் நகர்த்துறது பொருளாதாரம் தொழில் ரீதியாக மிக அவசியமானது. இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் என்றால் இந்த நாள் வெள்ளிக்கிழமையில முழுக்கவும் சூரியனோட நட்சத்திரம் 8 மணிக்கு பிறகாக வருதுங்க. ஆக இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு நல்ல அன்பு பெருக்கம் வேண்டி, கணவன் மனைவிக்கு இடையில ஒரு நல்ல இணக்கம் வேண்டி, நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி ஏதோ இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருப்பாங்க. அதாவது இலையும் பூனையும் மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த ஒரு நிலைப்பாடு கிட்டத்தட்ட 60% குடும்பங்கள் அப்படிதான் இருக்கு. இந்த மாறணும் அப்படிங்கிறதுக்காக பொதுவாக இன்றைய தினம் கணவன் மனைவி சமேதராக சென்று சிவ ஆலயங்களில் இரவு 8 மணிக்கு பிறகாக நடக்கின்ற பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்வது நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? சரிங்க. 27 நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது? பொது பலன் தான் இது. சரிங்களா? தினப்பலன்கிறது பொது பலன் தான். உங்களுக்கு எந்த விஷயங்கள் நன்மை, எந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைய தினம் தொடர்ந்து பார்க்கலாம். வாருங்கள். மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் மனசு ஒன்று வேணும்னு சொல்லும், ஆனால் அது நிச்சயமா தவறா இருக்கும். கூடுமானம் வரையிலும் உங்களுடைய மன எண்ணங்கள் இன்றைய தினம் தவறாக தடம் மாறுவதற்கோ அல்லது தவறான ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணி கொஞ்சம் உங்களுடைய மனநிலையில பலவீனம் ஆகிறதுக்கோ வாய்ப்பு அதிகம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். உங்கள் குழந்தைகளின் உடல் நிலையிலும் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் உங்களுடைய நலம் விரும்பிகள் வழிகாட்டிகளிடம் ஒன்ஸ் ஒரு ஆலோசனை பெற்றுவிட்டு அதன் பிறகு செய்கிறது மிக மேன்மை. பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத திடீர் நன்மைகள் நடைபெறுவது, இந்த திடீர் அதிர்ஷ்டம் போல எதிர்பார்க்காம சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல வருமானமாக கிடைக்கலாம், நல்ல செய்தியாக கிடைக்கலாம், நல்ல நட்பு வட்டாரங்களாக கிடைக்கலாம். இன்றைய தினம் கிடைக்கின்ற எந்த உறவும் எந்த நட்பு வட்டாரமும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக் கொடுப்பார்கள். உங்கள் குழந்தைங்க வெளியூர் போகிறதுக்கான முயற்சிகள் ஏதாவது எடுத்திருக்காங்கன்னா அவங்க வெளியூர் போயிடுவாங்க. அதனால் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆரோக்கியம் கூட மேம்படுகின்ற அற்புதமான தினம் இன்றைய தினம். கிருத்திகை. மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் கணவன் மனைவிக்கு இடையில மிக கடுமையான கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். தேவையில்லாத ஈகோல பேசுவீங்க எல்லாவற்றிலும். ஆக அந்த நான் என்கின்ற அந்த கெத்தை இன்னைக்கு நீங்க கொஞ்சம் இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உறவுகளுக்கு இடையில் ஏற்பட போகின்ற சிக்கல்களை நிச்சயமா நீங்க தவிர்த்துக்கலாம். ஏன்னா இன்றைய தினம் நம்மளா அப்படி நம்மளா இப்படி அப்படின்னு ஒரு கெத்து காட்டுறதுக்காகவே நீங்க இருப்பீங்க. கூடுமானம் வரையிலும் அன்பு நண்பர்களே அதையெல்லாம் விட்டுட்டு, இந்த கெத்து காட்டுறதெல்லாம் விட்டுட்டு உங்க வேலையை மட்டும் அமைதியா பாருங்க. எந்த உறவுகளையும் தரம் தாழ்த்தி இன்றைய தினம் நினைக்காதீர்கள். அதனாலேயே உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில குறிப்பா வாழ்க்கை துணை கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியம் உறவுகள்ல. சரிங்களா? அது பார்த்துக்கங்க. ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் ஒரு இன்பமான நாள். எதிலும் ஒரு தன்னம்பிக்கை மேலெழும். இந்த தொழிலை நம்ம பண்ணிடலாம், இந்த வேலையை நம்ம முடிச்சிடலாம், இந்த பொருளை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாவற்றிலும் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையிலும் ஒரு நல்ல பரஸ்பர அன்பு மேலோங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களையும் நன்றாக ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். மிருகசீரிடம்.
இவங்க ரிஷபம் மற்றும் மிதுனம் இரண்டையும் சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நாள். கூட்டு தொழில் கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள். சமூகத்துல முக்கிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய நாள். கடன் தொந்தரவுகள் சற்றே குறையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது. திருவாதிரை மிதுனத்தை சார்ந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் திடீர் கடன், எதிர்பாராத உடல் நல தொந்தரவுகள்னு ஏதாவது ஒன்று திடீர்னு இன்னைக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஹெல்த்தில் ரொம்ப கவனிச்சு இருக்க வேண்டியது அவசியம். உடல் உஷ்ணம், வயிறு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல தொந்தரவுன்னு ஏதாவது ஒரு விதத்துல இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை தொந்தரவு பண்ணும். கூடுமான வரையிலும் உடல்நிலையில கவனமா இருங்க. இந்த பண பரிவர்த்தனை, பணம் கொடுக்கல் வாங்கல்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். பணம் சார்ந்த சிக்கல்கள் ஏற்படுறதுக்கோ அல்லது சட்டம் சார்ந்த சில தண்டனைகள், சட்டம் சார்ந்த சில சிக்கல்கள் ஏற்படுறதுக்கோ இன்றைய தினம் உங்களுக்கு வாய்ப்பு அதிகம். கவனமா இருக்கணும். சரிங்களா? புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கின்ற இடத்துல நீங்க கொஞ்சம் தலைமிருந்து நிற்கிறது மாதிரியான ஒரு அற்புதம் மிகுந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது. அது மட்டும் இல்லாம முதலாளியே உங்களுடைய வழிகாட்டுதல்களை எதிர்பார்ப்பார்கள் அல்லது உங்கள் உயர் அதிகாரி கிட்ட இருந்து அப்ரிசியேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் உத்தியோகத்துல உங்களுடைய கரம் சற்றே மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற ஒரு அதி உன்னதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய பெறுகின்றது என்பதனை புனர்பூச நட்சத்திரக்காரங்க மனசுல வச்சுக்கிடணும். சரிங்களா? தன்னம்பிக்கையின் சிகரமாக இன்றைய தினம் நீங்கள் வளருவீர்கள். பூசம் கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தேவையில்லாத ஈகோ, சும்மா எதை எடுத்தாலும் நான் அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று பேசிய நீங்களே உறவுகளில் சிக்கல்களை ஏற்படுத்தி கொள்வீர்கள். உங்கள் குழந்தைகளோடு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. உங்கள் குழந்தைகளின் உடல்நிலையிலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே போல் இன்றைய தினம் அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. கொடுத்துட்டு அதை காப்பாற்ற முடியாமல் பேர்கற்றும் பார்த்துருந்துக்கிறது மிக மிக நல்லது. ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமைகின்றது. ஏற்ற மிகுந்த நாளாக அமைகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மை அடைவீர்கள். காதலில் வெற்றி பெறுகின்ற நாள். நட்பு வட்டாரங்கள் மூலமாக சின்ன சின்ன சிறு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகவும் இந்த தினம் அமைகின்றது. குடும்பத்தில் நல்ல சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு ஒரே விஷயம், குழந்தைகள் படிப்புல டல் அடிப்பாங்க, மந்தத்தன்மையோட தான் இருப்பாங்க. பெரியவர்களுக்கு உடல் நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். குழந்தைகளுக்கும் உடல் நிலையிலும் படிப்பு சார்ந்த விஷயங்களிலும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமானம் வரையிலும் சத்தான உணவுகளை எடுத்துக்கிறது, உடல் நிலையில கொஞ்சம் மன ரீதியாக நல்ல கொஞ்சம் திடகாத்திரமா உங்களை நீங்க வச்சுக்கிறது மிக மிக மேன்மை. சரிங்களா? அதை பார்த்துக்கிடுங்க. பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உயர் ரக மின்சாதன பொருட்களை வாங்குவது, ஆபரண சேர்க்கைகளை செய்வது இந்த நாள் ஏதேனும் ஒரு பொருட்சேர்க்கையை செய்வதற்கு ஆகச்சிறந்த நாளாக அமைகின்றது. ஒரு சிலருக்கு தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை செய்வதற்கும் இந்த நாள் மிக மிக ஏற்றம் மிகுந்த நாள். அது மட்டும் இல்லாமல் உத்திரம் சிம்மம் மற்றும் கன்னியை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, தேவையில்லாத உடல் உஷ்ணம் சார்ந்த தொந்தரவுகள் உடல்நிலையில் ஏற்படும். முதல் விஷயம், தேவையில்லாத அலைச்சல்களையும் விரயங்களையும் ஏற்படுத்தும். கூடுமான வரையிலும் கடனை உடனே வாங்கி எதுவும் செலவு பண்ணிடாதீங்க. வீண் விரயங்களை ஏற்படுத்துவீர்கள், வெட்டி விரயங்களை ஏற்படுத்துவீர்கள். அதனால் உங்களுக்கு கையிருப்பு கரைகிறதோ அல்லது கடன் வாங்கி செலவு பண்ணுறதோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தள்ளும். கூடுமான வரையில் அதை கொஞ்சம் பார்த்துருந்துக்கிறது நல்லது. ஹஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த நாளாக அமைகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மைகள், வெளியூர் பயணங்கள், இடமாற்றங்கள், புதிய நட்பு வட்டாரங்கள், பெரிய பெரிய மனிதர்களின் தொடர்புகள்னு எல்லாவற்றிலும் உங்களுக்கு எந்த மாற்றங்கள் ஏற்படுகின்றதோ அதை அப்படியே எடுத்துங்க. மாற்றங்களால் சில நன்மைகள் நடைபெறுகின்ற நாள், பயணங்களால் சில வரவுகள் கிடைக்கின்ற நாள், உறவுகளால் சில உன்னத நிலைகள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. அரசாங்க வழியிலிருந்தோ பெரிய மனிதர்கள் வழியிலிருந்தோ உதவிகள் கிட்டும். அந்த மாதிரியான ஒரு நாள். சித்திரை கன்னி மற்றும் துலாமை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு ஓரளவு தொழில் ரீதியாக வருமான ஓட்டங்கள் கிடைக்கின்ற நாள், லாபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்ற நாள். பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டமும் ஒரு சட்ட ரீதியான ஆறுதல்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக இந்த தினம் அமைகின்றது. உங்களுடைய சுய முயற்சியினால் நல்ல பெயர் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவு நன்மைகளை கொடுத்தாலும் இன்றைய தினம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல
சில சிக்கல்களை ஏற்படுத்தும். உடல்நிலையிலையும் குடும்ப உறவினர்களின் உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை, தேவையில்லாத வாக்கு கொடுக்கறத குடும்பத்தில் இன்றைய தினம் தவிர்த்துக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளால், வீண் தேவையற்ற வாக்குறுதிகளால் இன்றைய தினம் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதியின்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? அதை பார்த்து இருந்துக்கிடணும். விசாகம், இவங்க துலாம் மற்றும் விருச்சிகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் நல்ல ஏற்றம் மிகுந்த நாளாக அமைகின்றது. கையில் ஓரளவு வருவாயை கொடுக்கக்கூடிய நாள். தொழில் வியாபாரம் நல்ல ஒரு ஓட்டம் பெற்று அதன் மூலமாக நல்ல ஏற்றம் கிடைக்கின்ற நாள். புதிய உத்தியோக அமைப்புகளுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் அதிகம். தாராளமாக முயற்சிக்கலாம். தொழிலில் உங்களுடைய கரம் மேலோங்கி இருக்கும். உங்களுடைய பேச்சுத்திறன், நிர்வாகத்திறனால் நல்ல ஒரு ஏற்றத்தை உயர் அதிகாரிகளிடம் மூலமாக நீங்களும் பெறுவீர்கள். தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இரண்டும் சிறப்பு பெறுகின்ற அற்புதமான தினம் இன்றைய தினம். அனுஷம், விருச்சிகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் தேவையில்லாத மன அழுத்தங்களையும் உடல் உஷ்ணம் சார்ந்த ஹெல்த் தொந்தரவுகளையும் ஏற்படுத்தும். குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன நிம்மதியற்ற நிலைகள் ஏற்படுவதனால் தொழில் அமைப்புகளையும் இன்னைக்கு கவனம் செலுத்த முடியாமல் அப்படியே திணறுவீங்க. நல்ல வாடிக்கையாளர் வருவாங்க, ஆனால் அதை தக்க வச்சுக்க மாட்டீங்க. இன்னைக்கு கூடுமான வரையிலும் மனநிலையில் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? கேட்டை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது. உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கிறது. பெரிய பெரிய மனிதர்கள் தொழில் சார்ந்த அறிமுகமாவதுன்னு அனைத்திலும் ஒரு நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தினமாக இந்த தினம் உங்களுக்கு அமைகின்றது. நல்ல அந்தஸ்தும் தொழில் சார்ந்த ஏற்றமும் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. தனுசை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, விரைய செலவுகள் அதிகரிக்கின்ற நாள். தகப்பனாரின் உடல்நிலையில சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். வெளியிடங்களில் ஏதாவது பயணங்கள், லாங் டிராவல் போறீங்கன்னா 1க்கு 2 முறை சரியா விசாரிச்சுட்டு போனோம், இல்லைன்னா வீண் அலைச்சல்களை ஏற்படுத்தும். கவனமாக இருந்துக்கிடணும். சரிங்களா? அதே போல் பூராடம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் கைகூடி வருகின்ற நாள். அதற்கான சட்ட ரீதியான முயற்சிகள் எல்லாம் இன்றைய தினம் வெற்றி கனிகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நல்ல ஏற்றமும், குடும்பம் தகப்பனாருக்காக ஒரு நல்ல சுபவிரயங்களை செய்வதற்கான நல்ல நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. உத்திராடம், தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு உடல் நிலையில மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். யாராவது தெரியாதவங்க கூட சேர்ந்துட்டு ஏதாவது ஒரு வேலையை பண்ணிட்டு இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்ல சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். பொருளாதாரத்திலும் உடல்நிலையிலும் தேவையில்லாத செய்கைகளை செய்வதிலும் மிக 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 கவனமாக இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத பின்னடைவுகளை இன்றைய தினம் சந்திப்பது மாதிரியான நாள். மிக மிக கவனம் தேவை. சிவ வழிபாடு மேன்மை தரும். சரிங்களா? திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் பூர்வீகத்தை விட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான தினமாக அமைகின்றது. திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் போல திடீர்னு உழைக்காத சின்ன சின்ன வருமானங்கள் கிடைக்கின்ற நாள். சிறு சிறு லாபங்கள் கிடைக்கின்ற நாள். எதிர்பாராத ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு ஆகச்சிறந்த தினமாக இந்த தினம் அமைகின்றது. அவிட்டம், மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிட்டும். உத்தியோக நிமித்தமாக நல்ல ஏற்றங்களை பெறுவீர்கள். வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சிக்கு சென்றவங்களுக்கு இந்த நாள் மிக மிக ஏற்றம் மிகுந்த நாளாக அமைய பெறுகின்றது. தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு யோக நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் தொழில் உத்தியோகம் சார்ந்து ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நீங்கள் எட்டுவதற்கான யோக நாள் இன்றைய நாள். சதயம், கும்பத்தை சார்ந்த சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் அப்படி சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாதுங்க. வேலைன்னு போட்டு மொத்த நிர்வாகத்தையும் உங்க மேல தூக்கி போட்டு அப்படியே ஒரு கலங்கடிச்சிருவாங்க. இன்னைக்கு மிக கடுமையான உழைப்பும் ஆனால் அதற்கு நிகரான ஒரு ஊதியம் கிடைக்காத ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. பொறுப்புகள் அதிகரிப்பதனால் இன்றைய தினம் அந்த ஒரு மன உளைச்சல்லையே நிம்மதி இல்லாமல் டென்ஷன் ஆகி தலைவலி வந்துடும். அந்த மாதிரியான தினம். ஆக உடல் நிலையிலும் அளவுக்கு அதிகமான உழைக்கின்ற பொழுது கொஞ்சம் அதில் நிதானத்தன்மையோடு இருக்க வேண்டியதிலும் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். டென்ஷன் ஆகிக்காதீங்க. இல்லைன்னா உங்களுடைய தொழில் அமைப்புகள், உங்களுடைய அளவுக்கு அதிகமான பொறுப்புகள் உடல்நிலை தொந்தரவுகளை ஏற்படுத்திடும். பார்த்துக்கிடணும். பூரட்டாதி, கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தொழில் பொருளாதாரம் ரீதியாக ஓரளவு ஏற்றமும், கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரத்தில் நல்ல மேன்மை மிகுந்த நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சில அங்கீகாரங்கள், வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சில ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நாள் இந்த நாள். உத்திரட்டாதி, மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த நாள் தகப்பனாரின் உடல்நிலையில சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு முக்கிய விஷயங்களுக்காக கடன் வாங்குறது, முக்கிய விஷயங்களுக்காக பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொள்வதுன்னு பொருளாதாரம் சார்ந்து சின்ன சின்ன நெருக்கடிகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாள் இந்த நாள். குறிப்பாக தகப்பனாரின் உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் அமைகின்றது. பார்த்து இருந்துக்கிடணும்.
ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகம் சார்ந்து நல்ல வளர்ச்சி, உத்தியோகத்துல இடமாற்றங்கள், ஒரு சிலருக்கு உயர் அதிகாரியால் அங்கீகரிக்கப்பட்ட உயரங்களை பெறுகின்ற ஒரு நாளாக உத்தியோக அமைப்புகள் மிக சிறப்பாக இருக்கின்றது. பெயரும் புகழும் அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி அடையும். உயர்கல்வியில் நல்ல மேன்மை பெறுகின்ற ஆகச் சிறந்த நாள் இந்த நாள். அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.